இன்னைக்கு நம்ம என்ன மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம்னா டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ், ஸ்டாக் நியூஸஸ், ஐபிஓ, குவார்டர்லி ரிசல்ட் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். நிஃப்டி 50 வந்து 24,938 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு. டாப் கெய்னர்ஸ்ல வந்து பிபிசிஎல், டாடா மோட்டார்ஸ், என்டிபிசி, பவர் கிரிட் கிராப், கோல் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 3 to 5% வந்து இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் லூசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹிண்டால்கோ, சிப்லா, மைண்ட்ரி, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நியர்லி -1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஸ்டாக் நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 9 டேஸா ஒன் டைரக்ஷன்ல பேரிஷா இருந்துச்சு. இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி நல்ல மொமெண்டம்ல ஓபன் ஆயிருக்கு. அடுத்தது டாடா குரூப் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 3,30,800 crores தாண்டி இருக்கு. 29th ஜூலை அன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் வந்து 94 கம்பெனிஸ் கிட்ட லிஸ்ட் ஆயிருக்கு. மோதிலால் ஓஸ்வால் வந்து ஜொமேட்டோ ஷேர்ஸ் 646 crores பிளாக் டீல்ல செல் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் அப்கிரேட் பண்ணதுனால ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், இந்தியன் ஆயிலோட ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹைப்பர் டென்ஷன் ட்ரக் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஸ் டிமாண்ட்னால ஜெயில் இந்தியாவோட Q1 ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராங்கா பூஸ்ட் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 3 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவி செக்டார்ல பவர் கிரிட் கிராப்பும், இந்தியன் ஆயில் கிராப், டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டார்ல முத்தூட் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு டாப் 3ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா அக்கும் ட்ரக்ஸ் இவங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 646 இருந்து 679 கிட்ட இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,212 கிட்ட இருக்கு. சைஸ் இஷ்யூ வந்து 1,856 crores கிட்ட தேவைப்படுது. இந்த ஐபிஓஸ் வந்து புக் பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 30th ஜூலைல இருந்து 1st ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் வந்து 2nd ஆகஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரீஃபண்ட் இனிஷியேஷன் வந்து 5th ஆகஸ்டும், லிஸ்டிங் ஆன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 6th ஆகஸ்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்க போறது ஆஸ்போரா லாஜிஸ்டிக்ஸ். இவங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 136ல இருந்து 144 கிட்ட இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,36,000 கிட்ட இருக்கு. சைஸ் இஷ்யூ வந்து 52.7 crores கிட்ட இருக்கு. இவங்களோட டேட் வந்து பாத்தீங்கன்னா 30th ஜூலைல இருந்து 1st ஆகஸ்ட்குள்ள நம்ம புக் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் வந்து 2nd ஆகஸ்ட் கொடுக்குறாங்க. ரீஃபண்ட் இனிஷியேஷன் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 5th ஆகஸ்ட். லிஸ்டிங் ஆன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 6th ஆகஸ்ட் அன்னைக்கு பண்றாங்க. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஜூலை 29th அன்னைக்கு 94 கம்பெனிஸ் கிட்ட லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல பெஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் நல்லா கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது குவிஸ் கிராப். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 715 கிட்ட இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 10,618 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 9%, நெட் ப்ராஃபிட் வந்து 87% கிட்ட வந்திருக்கு. செகண்டா பார்க்க போறது ஹக்கீம் ஃபின்ட்ரேட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 119 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 509 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 30%, நெட் ப்ராஃபிட் வந்து 186% கிட்ட இருக்கு. தேர்டா பார்க்க போறது டேட்டா பேட்டர்ன். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,352 கிட்ட இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 18,768 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 16%, நெட் ப்ராஃபிட் வந்து 27% கிட்ட வந்திருக்கு. ஃபோர்த்தா பார்க்க போறது ஜிண்டால்ஸா. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 602 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 19,241 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 12%, நெட் ப்ராஃபிட் வந்து 70% வந்திருக்கு. ஃபிஃப்தா பார்க்க போறது ஜெய் பாலாஜி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 927ல ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 15,992 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 16%, நெட் ப்ராஃபிட் வந்து 23% கிட்ட இருக்கு. சிக்ஸ்தா பார்க்க போறது இந்தியன் ஆயில். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 587 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 79,100 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 15%, நெட் ப்ராஃபிட் வந்து 39% வந்திருக்கு. செவன்தா பார்க்க போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 321 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 2,34,900 crores கிட்ட இருக்கு. சேல்ஸ் வந்து 20%, நெட் ப்ராஃபிட் வந்து 47% கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு.